இப்போ நம்ம நம்ம தமிழ்நாட்டுல சில குரூப் இருக்காங்க. இப்போ மதுப்பிரியர்கள்னு வச்சுக்கலாமே. இப்போ அவங்க வந்து தடுப்பூசி போடுறதுக்கு பயப்படுறாங்க. என்னன்னா ஏதாவது ஆயிருமோ, பக்க விளைவு வந்துருமோ அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது அவங்களுக்கு உங்களோட ஆலோசனை என்னங்க டாக்டர்? ஒண்ணும் ஆகாதுங்க. அதாவது இந்த புகை பிடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்களுக்கு கொரோனா வைரஸும், டொபாக்கோவும் மேட் ஃபார் ஈச் அதர் மாரி இருக்கு. அதனால வந்து இதையாவது கொரோனாவுக்கு பயந்துகிட்டாவது அந்த பீடி சிகரெட் குடிக்கிறத நிறுத்துனாங்கன்னா, அது அவங்களுக்கும் நல்லது, சமுதாயத்துக்கும் நல்லது. இது வந்து பீடி சிகரெட்ட பத்தி. 2வது மதுவ பொறுத்தவரைக்கும், நீங்க வந்து அது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மது குடிக்காம இருந்தா அது அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த மதுவால வந்து எல்லாருமே ஏதாவது ஒரு விதத்துல வந்து நம்ம வந்து நேரடியாவோ, மறைமுகமாவோ நாம பாட்டுல ரோட்ல ஓரத்துல போயிட்டுருக்கோம். ஒரு தண்ணி அடிச்சுட்டு ஒரு பைக் கொண்டாந்து நம்ம மேல விடுறான். நாம என்ன பாவம் பண்ணோம்? இல்லைங்களா? நமக்கு அந்த மாரி ஒரு நிலைமை வருது. அதனால இந்த மதுவால நேரடியாவோ, மறைமுகமாவோ பாதிக்கப்படாதவங்க யாருமே கிடையாது. அதனால அது அது எப்பவுமே அது குடிக்காம இருக்கிறது நல்லது. இந்த மது குடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த கல்லீரல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த என்சைம்ஸ் அந்த சுரப்பிகள், செல்ஸ் வந்து அது டேமேஜ் ஆகும். அதிகமா ஸ்டிமுலேட் ஆகும், டேமேஜ் ஆகும். அந்த மாரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு, அந்த வேக்சினுடைய பலன் வந்து முழுமையா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மியா இருக்கும். அதனால வந்து அவங்க வந்து வேக்சின் அ என்ன சொல்றதுங்க, வேக்சின் போடுறதுக்காக வாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 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 4 நாளாவது குடிக்காம இருந்தா நல்லது தான். அது வந்து வேக்சினுக்கு நல்லதோ இல்லையோ, குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் நல்லதுங்க. மொத்தமா இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி அவங்க குவிட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கலாம். ஆமா. கொரோனா காரணம் காட்டி அட்லீஸ்ட் அவங்க வந்து குவிட் கொரோனாவுக்கு பண்ணிக்கலாம். பயந்துட்டாவது நாம சொன்னா தான் கேட்க மாட்டேங்கிறாங்க. கொரோனா சொன்னாலாவது கேட்கிறாங்க.